விடுதலை சிறுத்தைகள் கட்சி தரப்புல நடந்துட்டு இருக்கு. வேட்பாளர்கள் அறிவிப்பிலே நிறைய குழப்பங்கள். இதுக்கு முன்னாடி போட்டியிட்டு மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமான பேர்களா இருக்கக்கூடிய ஆளுர் ஷானவாஸ், SS பாலாஜி அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற ஒரு பேச்சு பலமா இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய அக்கா மகள் வேட்பாளர் பட்டியலில் இருக்காங்க அப்படின்றதும் கேள்விக்குறியாக்கப்பட்டது. இவர் எம்பியா இருக்கக்கூடியவர் ஏன் இவரும் களமிறங்குறார் அப்படின்றதும் கேள்விக்குறியாக்கப்பட்டது. திடீர்னு களத்தில் நான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாட் இஸ் ஹேப்பனிங்? எதனால் இந்த முடிவு? திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவருடைய 25 வருட கனவு அப்படிங்கிறது சட்டமன்றத்துக்குள்ள வரணும், நம்ம சட்டமன்றத்தில் நம்ம பேசணும், தமிழர் நலம் சார்ந்து நம்ம பேசணுங்கிறது தான் அவருடைய பெரிய திட்டமிடல். அதுக்காக தான் அவர் சட்டமன்ற தேர்தலுக்கு உள்ள வராரு, போட்டியிடுறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு பெரிய விவாதமாக மாறி இருந்தது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அரசியல் சூழல் மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில தான் சொல்லியிருந்தாரு. அந்த வார்த்தையை அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. ஸோ அப்படின்னா ஒரு மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு அரசாங்கம் வருமா, இல்லைன்னா திருமாவளவன் கூட்டணி ஆட்சிக்கு எதிர்பார்க்கிறாரா, துணை முதலமைச்சர் பதவி அவர் எதிர்பார்க்கிறாரா அப்படின்னு பல விவாதங்கள் அரசியல் வட்டாரத்தில் இருந்தது. அந்த விவாதத்துக்கெல்லாம் அவர் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாரு. துணை முதலமைச்சர் ஆகணுங்கிறதோ இல்ல கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதோ என்னுடைய ஆசையெல்லாம் இல்லை, மாநில சட்டசபைக்குள்ள வரணும், என்னுடைய மக்களுக்காக நான் பேசணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசையா இருந்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலச்சூழல்ல நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலை, எனக்கு பதிலாக நான் ஜோதிமணி அப்படிங்கிற வேட்பாளரை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரைட். நேற்று இந்த அறிவிப்பு வந்த உடனே யார் அந்த ஜோதிமணி அப்படின்ற ஒரு கேள்விதான் பிரதானமா ஓடிட்டு இருந்தது. இந்த நிலையில் அதுக்கான பதிலும் இப்ப கிடைச்சிருக்கு. காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் விசிக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஜோதிமணி யார் அப்படின்னு கேட்டா ரொம்பவே பிரபலமான இளைய பெருமாள் அவர்களுடைய மகன் தான் இவர் அப்படின்னு தெரிய வந்தது. ஆனா இவர் ஒரு காங்கிரஸ்காரர்னு இல்ல இவங்க சொல்றாங்க. இது என்ன ஒரு குழப்பமான ஒரு சூழல்? ஒரு காங்கிரஸ்காரர் எப்படி விசிகாவால் அறிவிக்கப்படுறார் வேட்பாளரா? என்ன நடந்துச்சு ரமேஷ்? ஜோதிமணி சீட்டு கேட்டது காங்கிரஸ் கட்சியில். காங்கிரஸ் கட்சியில தான் ஜோதிமணி விருப்ப மனு கொடுத்திருந்தாரு. காங்கிரஸ் தலைமை கிட்ட ஜோதிமணி என்ன சொல்லியிருந்தாருன்னா, காட்டுமன்னார் கோயில காங்கிரஸ் கேட்டு வாங்கணும், எனக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்னு ஜோதிமணி கேட்டிருந்தாரு. திடீர் திருப்பமா காட்டுமன்னார் கோயில் மறுபடியும் விசிகா கிட்டேயே போகுது. விசிகாவினுடைய வேட்பாளரா தலைவர் திருமாவளவன் அங்க களமிறங்குகிறார். அவர் போட்டிங்கிற முடிவில் இருந்து வாபஸ் வாங்குறாரு. வாபஸ் வாங்கிட்டு இப்ப புதிய வேட்பாளரா ஜோதிமணி வந்திருக்கிறார். ஜோதிமணி யார் அப்படின்னா, இளைய பெருமாள் அவருடைய மகன் தான் ஜோதிமணி. இளைய பெருமாள் காங்கிரஸ் கட்சியில மூத்த தலைவராக இருந்த ஒருவர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய போராட்டங்களை நடத்தியிருக்கிறாரு. சிறு வயதிலேயே சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக அவர் போராட்டங்களை நடத்தியிருக்காரு. அவர் படித்த பள்ளிக்கூடத்தில் இரட்டைப்பானை முறை அமலுக்கு இருந்தப்போ அதெல்லாம் எதிர்த்து கடுமையா போராடியவர் தான் இளைய பெருமாள். இராணுவத்தில் இருந்தாரு. இராணுவத்தில் இருந்து அவர் அரசியலுக்கு வந்தார். காங்கிரஸ் கட்சியில மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்னு பல முக்கிய பதவியில இருந்தார். திருமாவளவன் நிறைய இடங்கள்ல இளைய பெருமாள் என்னுடைய அரசியல் வழிகாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ காட்டுமன்னார் கோயில்ல திருமாவளவன் போட்டியிடல அப்படிங்கிறதுனால இளைய பெருமாள் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு தான் நான் வாய்ப்பு வழங்கணும்னு நான் திட்டமிட்டு இருந்தேன். அதனால இளைய பெருமாளுடைய மகன் ஜோதிமணிக்கு நான் வாய்ப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். காங்கிரஸ் கட்சியோட உறுப்பினர் ஒருத்தர் பானை சின்னத்துல விசிக சார்பில் போட்டியிட போறாரா, கட்சியில இணைய போறாரா? அதை பத்தின தகவல் இருக்கா? இப்போ ஜோதிமணி கை சின்னத்துல போட்டியிடுவாரா, பானை சின்னத்துல போட்டியிடுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அரசியல் வட்டாரத்தில் இருக்கு. விசிக வட்டாரத்தில் நம்ம விசாரிச்சப்போ என்ன தகவல் கிடைக்குன்னா, நாளைய தினம் அவர் வேட்புமனுவை ஜோதிமணி தாக்கல் செய்ய போறாரு. பானை சின்னத்துல தான் போட்டியிடுவாரு. ஜோதிமணிக்கு விசிக தரப்புல இருந்து தான் வேட்புமனுக்கான விண்ணப்பம், அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் சொல்லுவாங்கல்ல, அந்த விண்ணப்பம் விசிக தரப்புல இருந்து தான் கொடுக்கப்படும். அவர் பானை சின்னத்துல தான் போட்டியிடுவார்னு விசிக தரப்புல நமக்கு காங்கிரஸ்ல தான் தொடர இருக்காரு. ஆனா சின்னம் பானை சின்னத்துல அவர் போட்டியிட போறாரு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க.